பிரைஸ் லார்ட். ஒரு மாவு புளிச்சிருச்சு, அதில் இருந்து அதோட புளிப்பு தன்மை எடுக்க முடியுமா? முடியாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான மாவை வேணால் என்ன பண்ண முடியும்? அதை புளிக்க வைக்க முடியும். இங்கே லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்லுவாங்க, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பரிசேயருடைய புளித்த மாவு அப்படின்றது அவங்களுடைய சுபாவத்தை குறிக்குது. அவங்க முழுக்க முழுக்க தங்களை நீதிமான்களாய் காட்ட ஆரம்பித்துட்டாங்க. எப்படின்னா, தேவனுடைய அன்பு அவங்கக்கிட்ட இல்லை. பரிசேயர்கள்கிட்ட, வேதபாரகர்கள்கிட்ட தேவனுடைய அன்பு இல்லை, தேவனுடைய இரக்கம் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற நீதி இல்லை. ஆனால் உபவாசம், தசமபாகம் மற்றும் ஆலயத்தை ஓய்வு நாளை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறது, இப்படிப்பட்ட நியமங்கள் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அவங்க அதில் பர்ஃபெக்டாக இருந்துட்டு தேவன் எதிர்பார்க்கிற எந்த ஒரு சுபாவத்தின்படியும் அவங்க வாழாமல் அதிலேயே தங்களை பழக்குவித்து அதில் ஸ்திரமாக மாறிட்டாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அது ஃபுல்லாக அவங்க என்ன ஆகிட்டாங்க, அதிலேயே பழகிட்டாங்க. அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. தாங்கள் செய்கிறது தான் சரி அப்படின்றதுல ஃபுல்லாக ஆக்குப்பைட் ஆகிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் அவங்க கூட சேரும்போது என்ன ஆகிடும், அது உங்களை கரெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி தான் நம்மளும் அநேகருடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்களோட பிரின்சிபல்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற காரியம் நமக்குள்ளே வளரவே முடியாது. அந்த சுபாவங்கள் நம்மளையும் கரப்படுத்தி நம்மளை என்ன ஆகிடும்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பாக மாற்றிடும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியங்களை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை நமக்குள்ளே பத்திரப்படுத்தி அது நமக்குள்ளே பெருகும்படி செய்யும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறுவோம். மற்றவர்களுடைய சுபாவமோ அவர்களுடைய வாழ்க்கை முறையும் நம்மளை என்ன பண்ண முடியாது, ஆதிக்கம் செய்யவே முடியாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.